நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது நம்மள பெத்தவங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்றத தவிர வேறு எதுவும் நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா, இப்ப நம்ம வந்து பசங்களுக்கு சத்தா சாப்பிடணும், சத்தா சாப்பிடணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாலும், சொல்லி சொல்லி குடுத்தாலுமே, நமக்கும் சரி, பசங்களுக்கும் சரி இம்யூனிட்டி பூஸ்ட் ரொம்பவே வந்து குறைஞ்சு போயிடுது. நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாத்துலேயுமே ரொம்ப கெமிக்கல் சேர்த்து வரதுனாலயா, இல்லை வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி போனதுனாலயா தெரியல. வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஆப்ஷனலே இல்லாமல் நம்ம வந்து இந்த சாப்பாடு தான் காலையில், இந்த சாப்பாடு தான் மத்தியானம் அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாச்சும் அவங்க வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி நான் செஞ்சது தான் இந்த சாப்பாடு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கேழ்வரகு கூழும், அதோட மத்தியானம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை கடையில், அதோட மீன் இது மாதிரி செஞ்சுட்டேன். பொன்னாங்கண்ணி கீரையில் கடையில் வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் சீக்கிரமே வந்து ரெசிபி தரேன். சிறுதானியத்தை வச்சு கருப்பு உளுந்து சேர்த்து தோசை செஞ்சாச்சு. இட்லி செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. தோசைனா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாச்சும் நீங்களும் ஹெல்த்தியாக வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பழக்கப்படுத்திடுங்க.